கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்தந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கப்பா அப்டின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? அதாவது ராசியில ராகுவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ புதிய நட்பு, புதிய அன்பு, புதிய காதல் அப்படின்னு ஒண்ணு உள்ள என்ட்ரி ஆகுதுன்னா, நோ என்ட்ரி போட்டு முதல்லயே வச்சுருங்க. வச்சுட்டு நீ யாரு? நான் நானா இருக்கேன். வர்றியா? டீ சாப்பிடுறியா? போய்க்கிட்டே இரு. நீ வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நெனச்சு, என் மேல சவாரி பண்ணுவ. கடைசியில அந்த சுமைய சுமக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு தான் வரும். அதனால நான் தெளிவான மனநிலையில இருக்கேன். என்னைய குழப்பாத. அப்படின்னு நோ என்ட்ரி கார்டு போட வேண்டிய கட்டாயம் கும்ப ராசிக்கு இருக்கு. அதுபோல இவங்களுடைய கணவனுடைய சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்கள வெளிப்படையா யார்ட்டயும் சொல்லாம இருக்கு. இவங்க மனசு விட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காற்று போல் எல்லாரிடமும் பறந்து. அது காற்று ராசி கும்பம். அப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நெருப்பு மாரி பத்த வச்சுருவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி. ஏன்னா நெருப்பு ராசி தான் நம்மளுடைய கும்ப ராசிக்கு ஆப்போசிட். அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்படாம யார்ட்ட சொல்றோம், யார்ட்ட சொல்லாம இருக்கணுங்கிற கவனம் தேவை. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சிந்தனைகளை ஆப்போசிட் பார்ட்டிக்கு குடுப்பாங்க. காசு இவங்களுக்கு நல்லா வரும் இப்ப. தன வரவு இப்போ நல்லா இருக்க போகுது. அப்ப அப்படி பண்ணு, இப்படி பண்ணு இவங்கள உசுப்பேத்துவாங்க. சான்ஸே இல்ல. நான் என்னுடைய சிந்தனைப்படி நான் இருந்துக்கிறேன். நீயா இருங்கிறத இவங்க கரெக்ட்டா இருந்தாங்கன்னா, கும்ப ராசி ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கையில வாழக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்ப குரு பகவான் அற்புதமா குடுப்பார். ஓகே சார். இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறந்தது சார்? நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ராசியில இருக்கிறது 7ஆம் இடத்துல கேது இருக்கனால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி அம்மன் வழிபாடு சூப்பரா இருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கால வேளையில இவங்க மறக்காம வழிபாடு செய்வது. வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இவங்க ராகு கால வேளையில போய் பத்ரகாளி அம்மனையோ, துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்வது. துன்பம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, கும்ப ராசி குருவுடைய அருளாலும், வழிபாடு மூலமாகவும் சந்திப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.